பயன்படுத்திய பிறகு வீசப்படும் பிளாஸ்டிக் பைகளால் கழிவுநீர் வடிகால்களில் அடைப்பு ஏற்படுகிறது என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கடைகளுக்கு போகும்போது துணிப்பை எடுத்துச் செல்ல சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆலந்தூர் பகுதிகளில் கடைகளில் ஆய்வு செய்து ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்த அவர், சோதனை செய்து பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்வதில் தங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்றார். பாஜகவும் அதிமுகவும் பிரிந்து இருப்பதால் எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் என திமுக நினைப்பதாக தெரிவித்த புதிய நீதி கட்சி நிறுவனர் ஏசி சண்முகம், கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு செய்துள்ள பல நலத்திட்டங்களால் 60% மக்கள் பிரதமர் மோடியை ஆதரிப்பதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். தூத்துக்குடி அருகே சிலுவைப்பட்டி கடற்கரை வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 டன் பீடி இலை பண்டல்களை கியூப் பிரிவு போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். கடத்தல் கும்பல் தப்பியோடிவிட்ட நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 ஃபைபர் படகுகள், சரக்கு வாகனம், இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி சாலையில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் விடுமுறை நாளான இன்று திடீரென அலாரம் ஒலித்ததால் கொள்ளையர் புகுந்திருக்கலாமோ என்று மக்களிடம் சந்தேகம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வங்கி அதிகாரிகள் உள்ளே சென்றபோது மின்கசிவால் தாமாக அலாரம் ஒலித்ததை கண்டு அதை சரி செய்தனர். 60 வயதில் 2வது திருமணத்திற்கு இணையதளத்தில் வரன் தேடிய ஓய்வு பெற்ற மத்திய அரசு அதிகாரிக்கு காபியில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 14 சவரன் நகையை 2 பெண்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். வரன் தேடி வந்த திருவொற்றியூரைச் சேர்ந்த ஆனந்த் வீட்டிற்கு சென்ற பெண்கள் இரவில் அங்கேயே தங்கிய போது அவருக்கு காபி கலந்து கொடுத்துள்ளனர். மறுநாள் காலையில் ஆனந்த் எழுந்தபோது பீரோவில் வைத்திருந்த நகை, செல்போன்களை எடுத்துக்கொண்டு அந்த பெண்கள் தலைமறைவானது தெரியவந்தது. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயிலில் புதியதாக செய்யப்பட்ட தேர் வீதிகளில் இழுத்துச் செல்லப்பட்டு வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு மாவட்ட நிர்வாகம் கண்காணித்த நிலையில் சுமார் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கார்த்தி ரசிகர் மன்றத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் NGO பாபு உடல்நலக்குறைவால் கடந்த 3ஆம் தேதி காலமானதை அடுத்து சிவகங்கையில் உள்ள அவரது வீட்டுக்கு நேரில் சென்று குடும்பத்தினருக்கு நடிகர் கார்த்தி ஆறுதல் கூறினார். மத்திய நிதியமைச்சர் மற்றும் ரிசர்வ் வங்கி பெயர்களை பயன்படுத்தி வட்டி இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் கடன் தருவதாக 92 நபர்களிடம் தலா 25,000 ரூபாய் வசூலித்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த ஒசூரை சேர்ந்த இளம்பெண்ணை 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். 500 ரூபாய் பணக்கட்டுகளை வீடியோவாக அனுப்பி பணம் தயாராகிவிட்டதாக கூறி மேலும் 95 லட்சம் ரூபாயை வசூலித்து ஏமாற்றியதாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்த பவித்ரா மீது இதுவரை 12 வழக்குகள் பதிவாகியுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தொட்டியந்துறையில் தாங்கள் வேலை பார்க்கும் கோழி பண்ணையில் கஞ்சா செடி வளர்த்து விற்பனை செய்து வந்ததாக மேற்கு வங்கம் மாநில இளைஞர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து சோதனை நடத்தி 7 அடி உயரம் கொண்ட கஞ்சா செடியை பறிமுதல் செய்ததோடு கோழி பண்ணை உரிமையாளரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரியானாவிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 965 மது பாட்டில்களை லாரியில் கடத்தி வந்த ஆந்திராவை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். புலிவெந்தலா அருகே உள்ள கடம்பள்ளியில் வாகன சோதனை நடத்திய போது மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரையும் சிறையில் அடைத்தனர். துபாயிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்த பயணி கடத்தி வந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 273 கிராம் தங்கத்தை நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆண் பயணியிடம் சோதனையிட்டதில் காஃபி மேட் பவுடர் மற்றும் பொம்மைகளில் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்து விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பவானி ஆற்றிலிருந்து தொண்டாமுத்தூருக்கு குடிநீர் எடுத்துச் செல்லப்படும் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 60 அடி உயரத்திற்கு நீர் பீச்சி அடித்தது. வனபத்ரகாளியம்மன் கோயில் அருகே லட்சக்கணக்கான லிட்டர் நீர் வீணாவதால் குடிநீர் வாரிய அதிகாரிகள் குழாய் உடைப்பை சரி செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.
சர்வதேச வலிப்பு நோய் தினத்தையொட்டி சேலத்தில் நடந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதில் மேட்டூரைச் சேர்ந்த இளைஞர் பின்பக்கமாக ஓடி இலக்கை எட்டினார். சேலம் அரசு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் தனபால் கலந்து கொண்டு மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களை வழங்கினார். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதாக மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் உள்ளிட்ட 193 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்ட விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சக்தி ஆனந்தனை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு போதுமான குளியலறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவர்கள் நடைமேடையில் திறந்த வெளியில் குளிப்பதால் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் ஓடி ஆங்காங்கே தேங்கியுள்ளதால் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். முகநூலில் முதலமைச்சர் மற்றும் திமுக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக திருவாரூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் சதா சதீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். திமுக பிரமுகர் அரவிந்த் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சதா சதீஷ் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.